எல்லாம் அறிவு பகிர்தல். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கடைசி நாள், 5 நாள் பயிற்சியினுடைய கடைசி நாள். இந்த கடைசி நாள் பயிற்சியினை வழங்க நமது UTA சேலமனுடைய ஆர்கனைசர் கம் ICT எக்ஸ்பர்ட் அண்ட் அனிமேஷன்ஸ் மிஸ்டர் தங்கராஜ் சார் நம்முடைய இணைந்துள்ளார். அவரை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு எந்த அசைன்மெண்ட்ஸும் இன்னைக்கு இருக்காது. மொத்தமே உங்களுக்கு கொடுத்தது 4 அசைன்மெண்ட்ஸ். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தது 4 அசைன்மெண்ட்ஸ். இந்த 4 அசைன்மெண்ட்ஸும் நாளைக்கு ஈவினிங் 19ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடணும். அப்பதான் எங்களுக்கு எங்களுடைய எவாலுவேஷன் டீமுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாம் எவாலுவேட் பண்ணி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு இன் டைம்க்கு கொடுக்கறதுக்கு. மோஸ்ட்லி மே 25ஆம் தேதிக்குள் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய மெயில்ஸ்க்கு சர்டிபிகேட்ஸ் வந்துடும். ஸோ அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுடைய பெயருக்கு முன்னாடி உங்களுடைய சல்யூட்டேஷன்ஸ், அந்த மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்டா போடுங்க அந்த சல்யூட்டேஷன்ஸ் அசைன்மெண்ட்ஸ்ல. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடிஸை கரெக்டா போடுங்க. பிகாஸ் யுவர் நேம், யுவர் இமெயில் ஐடி அண்ட் சல்யூட்டேஷன், திஸ் 3, இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா இது நாங்க எதுவும் டைப் பண்றதில்ல, நீங்க எது அனுப்புறீங்களோ அது அப்படியே தான் நாங்க அனுப்புவோம். ஸோ நீங்க மிஸ்டேக் காமிச்சிங்கன்னா அதுவும் மிஸ்டேக்கா தான் இருக்கும். ஸோ இந்த 3த்துலயும் கரெக்டா பண்ணுங்க. லாஸ்ட் அசைன்மெண்ட்ஸ்ல பெர்ஃபெக்டா பண்ணுங்க. அசைன்மெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணா கூட அந்த சல்யூட்டேஷன்ஸ் பார்த்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம், திரும்பியும் ரீஎடிட் பண்ணி சப்மிட் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இன்றைய செஷனை எடுக்க வரும்படி அன்போடு திரு தங்கராஜ் சாரை அன்போடு அழைக்கிறோம். தங்கராஜ் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கேக்குது சார். உங்களை ஹோஸ்ட் பண்றேன், நீங்க ஸ்டார்ட் சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே சார். ஓகே. ஆடியோ கேக்குதா சார்? கேக்குது சார். ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 3rd ஃபேஸ் 5th டே, கடைசி நாள் நினைக்கிறேன் இந்த ஃபேஸ்ல. ஸோ ரொம்ப கொஞ்சம் பிரேக் ஆகுது, கொஞ்சம் சவுண்டா. ஓகேங்க சார். ஒரு நிமிஷம். இன்றைக்கு 3rd ஃபேஸ் 5th டே, கடைசி நாள் நினைக்கிறது.
இந்த ஃபேஸில். ஸோ வந்து உங்களை எல்லோரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நாலேஜ் ஷேரிங், அதாவது அறிவை பகிர்தல் அப்படின்ற இலக்கு நோக்கி யூடிஏ வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதில் சிறு துளியலாய் எங்களுடைய பங்களிப்பு இருப்பது குறித்து மகிழ்ச்சி. யூடிஏவோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைய செஷனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சார் ஆடியோ ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே சார். ஓகே. சார் ஸ்க்ரீன் விசிபிளா சார்? இன்னும் இல்லை சார், இன்னும் வரல, ஒரு நிமிஷம். எஸ் சார், விசிபிள் சார். ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் போல இருக்கு. ஓகே. ஏற்கனவே 4 நாட்கள் பயிற்சி முடிஞ்சது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பவர் பாயிண்டில். இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து எப்படி சார் இந்த இது வரல, ஏன் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வெர்ஷன் சேஞ்ச் ஆனது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். நீங்கள் வந்து லோயர் வெர்ஷன் வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம அதோட இஷ்யூவாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நாங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே எல்லா வெர்ஷன்லையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் சூஸ் பண்ணிடுறோம். ஸ்க்ரீன் கட் ஆகிடுச்சா? ஹலோ தங்கராஜ் சார். சார் கட் ஆகிடுச்சிங்களா சார்? அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ சார், அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, நான் ஃபோன் எடுத்து போடுமா? கொண்டு வாங்க. கால் போட்டியா? சார் ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே. மியூட்ல இருக்கு. ஓகே சார், கட் ஆயிடுச்சு போல இருக்கு. நான் திரும்ப. ஆமா சார். ஓகே சார். ஓகே பேசுறல எதுவுமே கேட்கல யோகி சார். சார் சீனிவாசன் சார். yes, you can share the screen sir. ஓகே. தேங்க்யூ. The fact is the player room man. Okay, no problem. ஓகே சார், ஸ்கிரீன் விசிபிளா? Yes sir. ஓகே, தேங்க்யூ சார். சார் மியூட் பண்ணிடுங்க எல்லாம். சார் எல்லாம் மியூட் பண்ணிங்க தயவு செஞ்சு. அப்பதான் கொஞ்சம் ஓகே. கடந்த 4 நாட்களாக பயிற்சி எல்லாம் எடுத்து வரீங்க. எல்லாம் மோஸ்ட்லி இந்த பவர் பாயிண்ட் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய கண்டென்ட்டும் ஷேர் ஆகிட்டே இருக்குது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னென்னா வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து வெர்ஷன் வச்சு பேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது லோயர் வெர்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. சார் கேட்குதுங்களா? வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார், வேறு நெட்வொர்க்கில் வந்துட்டுமா? ஒரு நிமிஷம் சார், ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே சார். நான் வேறு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிறேன் சார். பாப்பா இது பண்ணி. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ வாய்ஸ் ஓகேவா? ஓகே சார். ஓகே. அதான் நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருந்தது. என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீனில் நம்ம ஒர்க் பண்ணது எங்களுக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண தான் வரும். நீங்கள் வந்து அதாவது நாம் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் பண்ண ஏன்னா ஸ்க்ரீனில் இங்கே ஒர்க் பண்ணது நீங்கள் எப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அது கூட அப்ரோச் பண்ணுறோமோ சாஃப்ட்வேரோட, அந்த அளவுக்கு அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து டவுட்ஸு நீங்கள் வந்து வந்தனா முடியலன்ற பட்சத்தை கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாத்தியம், கண்டிப்பாக முடியும். அப்போ தான் நீங்கள் நல்லா வந்து ஒரு அனிமேட்டராக உருவாக முடியும்.
இது பேசிக் தான். இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக். இதில் இருந்தால் நீங்கள் அடுத்தது பெரிய பெரிய அனிமேஷன் சாஃப்ட்வேர் கூட கற்றுக்க வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் டவுட்டுக்கு வாங்க, நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்து இன்னைக்கு செஷனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டராக்டிவ் எவாலுவேஷன் கிரியேஷன் எப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்டராக்டிவ் எவாலுவேஷன் ப்ளஸ் வந்து இன்டராக்டிவ் கண்டென்ட் இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதற்காக வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எவாலுவேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம், ஒரு கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா செடியின் பாகங்கள்னு இருக்குது, இலை காய் மலர் வேர்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல கிளிக்குன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 4-5 பிக்சர் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இத்தனை நாள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சுவலாக இதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு செடி, இந்த செடியின் பாகங்களை பற்றி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து செடி, வேர், இலை, காய், அப்புறம் பூ, மலர்னு சொல்கிறீங்களா, அது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இது சரி சார் எல்லாமே இத்தனை நாள் என்ன பண்ணுவோம், மேலே வந்து பாகன்னு போடுவோம், இலைன்னு போடுவோம், இலையோட படம் போடுவோம், அடுத்தது காயின் போடுவோம், காயோட இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஸ்லைடு வச்சுருந்தா 10 இமேஜஸ் போட்டு மேலே வந்து டாபிக் கொடுத்து நம்ம காட்டுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரே ஸ்லைடில் இந்த ஒரே ஸ்லைடில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது வந்து இது வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? சரி, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதே இமேஜஸ், இதே ஸ்க்ரீனை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள். இதே இமேஜ், இதே ஸ்க்ரீன் தான். இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக்னு சொல்லி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ண சொல்லி நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல மவுஸ் கர்சர் நான் கொண்டு போகிறேன். எங்கேயுமே உங்களுக்கு எந்த வித்தியாசமுமே தெரியல. ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் அப்படின்னு கொடுக்குற இடத்துக்கு நேராக வரும்போது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு நேராக நமக்கு வரும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்சரோட ஷேப் மாறிடுது. ஸோ ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்துடுது. ஸோ அங்கே ஏதோ வித்தியாசம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கிளிக் பண்ண சொல்லுது, கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சு, இங்கிருந்த செடி வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கிளிக்ன்றது டிஸப்பியர் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே 4 பாக்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இலை காய் மலர் வேர் அப்படின்னு 4 பாக்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, இது ஆச்சு. இப்போ வந்து அடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு போகும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் இங்கே வரும்போது ஒவ்வொன்றுக்கு மாறுது. ஸோ இங்கே ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னா என்னென்னா, இலைன்றது கிளிக் பண்ணோம்னா நமக்கு இலை அப்பியர் ஆகுது. ஓகே, அடுத்தது காய் அப்படின்றது கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த காய் வந்து வருது. காய் கனின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. அடுத்தது மலர், மலர் பூ, ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர். இந்த மாதிரி ஒரு என்ன வேணால் நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தால் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தால் ஷேப்ஸு ஃபார்முலா என்ன வேணால் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தால் நீங்கள் வந்து உடல் பாகங்களையோ இல்லை எது வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். இதே வந்து உங்களுக்கு சயின்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி நிறையா இங்கிலீஷாக இருந்தால் கிராமர் கொண்டு வரலாம், எல்லாமே கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ வந்து நீங்கள் கான்செப்ட் நமக்கு எப்படி செய்கிறதுங்கிறது ஒன்று தான். நம்மளுடைய தேவைகள் கிரியேட்டிவிட்டி பொறுத்து நமக்கு ரெடி பண்ணுற கான்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ரைட். இப்போது இந்த சார் நீங்கள் முன்ன காட்டின ஸ்லைடில் எல்லாம் இருந்தது, இப்போ இந்த ஸ்லைடில் எதுவுமே இல்லையா அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ நாம் யூஸ் பண்ண ஸ்லைடு இந்த ஸ்லைடில் எல்லாமே இருக்குது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு அப்பீர் ஆகலை. நாம் தேவைப்படும் போது மட்டும்தான் அப்பீர் ஆகுது. இந்த இலையை காட்டு அப்படின்னா மட்டும்தான் இலை நமக்கு தெரியுது. காய் எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் கண்டிஷன் நம்ம என்னென்னா எனக்கு இலையனை காட்டு அப்படின்னு சொல்லும்போது இலை தெரியுது. காய் எனக்கு காட்டுன்னு சொல்லும்போது காய் தெரியுது. பையன் வந்து உட்காந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா காயை கிளிக் பண்ணும்போது காய் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் சொல்லிட்டு கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக காய் அப்பீர் ஆகும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இத்தனை இமேஜஸ் இருக்குது, இங்கே 5 இமேஜஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எல்லா இமேஜஸ் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் தெரியுது, மற்ற 4 இமேஜ் மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு இன்டராக்டிவ் கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு ஃபைல் போகிறோம், பிளாங்க் ப்ரெசன்டேஷன் போகிறோம், போயிட்டோம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஸ்லைட் தேவையில்லை. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா பிளாங்க் ஸ்லைடு ரைட் கிளிக், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரைட் கிளிக் பண்ணி லே அவுட் போய் பிளாங்கை கிளிக் பண்ணால் இங்கே இருக்கிறதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இது முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தது நமக்கு என்னென்ன தேவை, இப்போது ஒரு செடி அதனுடைய பிக்சர் இமேஜ் தேவை.
ஒரு செடியோட இமேஜ் தேவை. அது நமக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம எல்லாம் நிறைய இமேஜஸ் வந்து கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாக்ஸ் ஏன்னா மேல இருந்தது இல்லையா? அந்த மாரி. நமக்கு எது உள்ள கொண்டு வரணும், இந்த ஸ்லைடுக்குள்ளார, இந்த ஸ்டேஜுக்குள்ள எது கொண்டு வரணும், நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தெரியும் நல்லா. இன்சர்ட் போறோம், ஷேப்ஸ் போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஷேப்ஸ் இருக்கு. ரீசென்ட்லி யூஸ்டு ஷேப்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கு. ரெக்டாங்கிள்ஸ்ல இத்தனை டைப் இருக்கு. ஏதோ ஒண்ணு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நானு இப்படி போடுறேன். ரைட். போட்டு இந்த ரெக்டாங்கிள் கொண்டு வந்து சென்டரா வச்சிடுறேன். ஓகேவா? சென்டரா கொண்டு வந்து வச்சாச்சு. சரி. இப்போ இந்த ரெக்டாங்கிள் மேல கிளிக் பண்ணி, இந்த கலர் எனக்கு வேண்டாம். நான் வந்து ஒரு ரெட் கலரா இருந்தா நல்லாருக்கும். ஒயிட் பேக்கிரவுண்டுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான கலர் இருந்தா நல்லாருக்கும். அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இங்கேயே கூட நீங்க கலர் மாத்திக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ஃபார்மேட் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க இத ரைட் கிளிக் பண்ணி, ஆஸ் யூசுவல் எப்படி பண்ணலாம்? இத வச்சு நீங்க ஷேப் ஃபில் பண்ணலாம். இல்லன்னா ஃபார்மேட்ல போயிட்டு இங்க பாருங்க. டெக்ஸ்ட் ஃபில் இங்க இருக்கு. ஷேப் ஃபில் இங்க இருக்கு. இந்த இடத்துல ஷேப் ஃபில் இருக்கு. இங்க போலாம். இல்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணி அப்படியே இங்கேயே ஃபில் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணி டார்க் ரெட் கூட நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே எடுத்தாச்சு. இது நீங்க கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட்டுக்குள்ளார வந்துரும். இங்க ஃபில் ஆப்ஷன் இருக்கு. இதே தான். இங்க பண்ணாலும், இங்க பண்ணாலும் 2மே ஒண்ணே தான் உங்களுக்கு. ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிளைனா ஒரு மாரி நல்லா இல்லாத மாரி இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு எம்போஸ் ஆயி ஒரு பட்டன் மாரி இருந்தா அழகா இருக்கும். அந்த மாரி நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்போட அவுட்லைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இத கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவுட்லைன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. இங்க பாருங்க அவுட்லைன் ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ வந்து நாம என்ன பண்றோம்னா, இந்த அவுட்லைன ஒண்ணு எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெட் கலருக்கே மாத்திக்கலாம். ஸோ நான் ரெட் கலருக்கே மாத்திட்டேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் மாத்தியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மட்ல இந்த இடத்துல ஷேப் எஃபெக்ட்னு இருக்கும். அப்படி இல்லன்னா, ஹோம்ல இங்க ஷேப் எஃபெக்ட் இருக்கு. அப்படி இல்ல ஃபார்மட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஷேப் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணே தான். ஜஸ்ட் இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த பெவல்னு இருக்கிற ஆப்ஷன் போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கு. இப்படி வந்து நம்மளுடைய அந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த ஷேப்ல நம்ம டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த ஷேப் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அத வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா பெருசா வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் ஏதாவது டிஃபரெண்ட் காட்டினா நல்லா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, திரும்ப அந்த ஷேப்ஸ்க்கு போறேன். அந்த பெவலுக்கு போயிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா இந்த மாரி வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம கொஞ்சம் அதிகம் பண்றோம். விட்த் கொஞ்சம் அதிகம் பண்றோம். 2 எஃபெக்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் பாருங்க, அப்படியே பெருசாகும். தெரியுதா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதையும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றோம். கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணும்போது ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருந்தா நல்லாருக்கும். ஓகே. நான் வச்சாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பட்டன் ஷேப்புக்கு நம்ம வந்துருச்சு. பாருங்க. ஒரு அழகா ஒரு பட்டன் மாரி ஷேப் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது வச்சாச்சு. இதுல நம்ம இப்ப டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் டைப் பண்ண போறோம். ஸோ இது மேல டெக்ஸ்ட் டைப் பண்ண ஒண்ணும் பெருசா கஷ்டப்பட தேவையில்ல. இது மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கர்சர் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து தமிழ்லயே டைப் பண்றேன். செடியின் பாகங்கள் அப்படின்னு போடுறேன். ஓகே. நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா போல்டா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபாண்ட் வேணா சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திரும்ப புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபாண்ட் செலக்ஷன் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஃபாண்ட் செலக்ட் இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா பெருசு பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கலருக்கு இது கான்ட்ராஸ்ட் நல்ல பளிர்னு தெரியுது. ஓகே. இப்போ நமக்கு அடுத்தது வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு நான் இங்க கொண்டு வந்து இந்த நேரில் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நமக்கு ஒரு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னு நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு. அப்பதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா குழந்தைய பார்த்தான்னா இந்த இடத்துல என்னடா இருக்கு? இதற்கு என்ன பண்ணணும்? ஸ்லைட் ஷோ போகும்போது இந்த மாதிரி இன்டராக்டிவா ஒரு கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சாதாரண ஸ்லைட் ஷோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல போயிட்டு இன்செட்ஸ் போயிட்டு ஷேப்ஸில் போகிறோம். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா
பிளாக் ஏரோன்னு இருக்குது தெரியுங்களா? அந்த ஏரோஸில் ஒரு ஏரோ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி எப்படி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த ஏரோ அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஏரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கிளிக்னு கொடுத்துரும். கிளிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ கிளிக்னு வந்துருச்சு. எனக்கு கிளிக்ன்றது கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஹோம் போயிட்டு கொஞ்சம் லெட்டர்ஸ் பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிட்டு போல்ட் ஆக்கிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஏரோ நமக்கு தேவையான சின்னது பண்ணிக்கலாம், எழுத்தத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஏரோ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளை வந்து கண்ணை வந்து நம்ம கவர்ற மாதிரி இருக்கணும்னா ஏரோ பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஆயிடுச்சு. இந்த சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதனுடைய கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ரெட் டே வேணாலும் மாற்றிக்கலாம். இல்லை வேறு எனக்கு இது வேணாம் சார், நான் க்ரீன் கலர் போடுறேன் சார், க்ரீன் கலர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு இது ஆயிடுச்சு. அடுத்து இங்கே என்ன இருந்த பார்ட் என்ன, செடி இருந்தது. ஃபஸ்ட்டு நமக்கு விசிபிளாக இருந்தது என்னென்ன தெரிஞ்சதுன்னா இந்த கிளிக்குன்றது பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. இந்த மேலே வந்து டாபிக் தெரிஞ்சது, கீழே வந்து ஒரு செடி இருந்தது. ஸோ நமக்கு தெரியும் இன்செர்ட்டு நான் ஏற்கனவே செடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும். நீங்கள் போய் கூகுளில் போய் அதாவது செடியின் பாகங்கள் இல்லைன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் அந்த ஏற்கனவே UTA Day 5ன்ற ஃபோல்டரில் ஒரு போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா அதை மீறி செய்கிற பொருட்டு நாங்கள் வேகமாக இந்த வேலை செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் வச்சுட்டு வைப்போம். இப்போது இந்த இடத்துல அழகாக உட்காந்துருச்சு. நமக்கு இதுக்கு தேவையான மாதிரி நம்ம சைஸு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே எப்படி ஒரு இமேஜை கஸ்டமைஸ் பண்ணுறது, சின்னது பண்ணுறது, பெருசு பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, கிராப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சின்ன சின்னதாக உங்களுக்கு ரேக்கப் கொடுத்துட்டே போகிறேன். ஓகே, இப்போது இது அப்பீர் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னன்னா ஸ்லைட் ஷோவில் இருக்கும்போது, இங்கே பாருங்கள், ஸ்லைட் ஷோவில் இருக்கும்போது இந்த செடி இருக்கணும், இந்த கிளிக் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கணும், இங்கே எதுவும் இருக்காது. இதை கிளிக் பண்ண உடனே இந்த செடியும் இந்த ஏரோவும் டிஸப்பியர் ஆகிட்டு இங்கே 4 பாக்ஸ் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுதான் இப்போ செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல இதை செஞ்சுருவோம். இப்போ என்னென்னா இந்த செடியை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது டிஸப்பியர் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இந்த செடி வந்து நமக்கு இதில் இருந்தால் நிறைய கிராப் பண்ண போகிறோம். இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு காப்பி எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுக்கிறேன். இங்கே அப்படியே இருக்கட்டும் அது. ஓகேவா? சரி, இப்போது இந்த இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதுக்கு நமக்கு தான் தெரியும் இது வந்து டிஸப்பியர் ஆகணும். இது கிளிக் பண்ண உடனே. ஸோ அப்பீர் ஆகணும்னா என்ன பண்ணணும், டிஸப்பியர் ஆகணும்னா என்ன பண்ணணும், எதுக்கும் எல்லாத்துக்குமே நேராக அனிமேஷன்ஸ் போகிறோம். அனிமேஷன் போயிட்டு ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். ஆட் அனிமேஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து எக்ஸிட்டில் தான் நம்ம டிஸப்பியர் ஆகும், மறையணும் இல்லையா? நான் ஃபேடு கொடுத்துட்றேன், மறைஞ்சு போயிடு அப்படின்ட்டு. ஓகே, இப்படி மறைஞ்சிடுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணும், அனிமேஷன் எங்கே எடிட் பண்ண நமக்கு தெரியும். அனிமேஷன் பேனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டைமிங் ஆப்ஷன் போயிட்டு 1 செகண்ட் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக மறைஞ்சு போகிறது 1 செகண்ட் வச்சுக்குவோம். சரியா? இது வந்து ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுத்துட்றோம். இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த செடி வந்து தானாக மறையக்கூடாது. என்ன கண்டிஷன், நமக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் இது மறையணும். ஸோ இதுக்கான ட்ரிகர் இதுதான். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இது மறையணும், அதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு திரும்ப டைமிங்குள்ளார போகிறோம். போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் பார்க்காத ஒரு ஆப்ஷன், இங்கெல்லாம் கூட இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். டைமிங் பார்த்துருக்கோம், வித் ப்ரீவியஸு, டிலே பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம், ரிப்பீட் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு பார்க்காத ஒரே ஆப்ஷன் என்ன, ட்ரிகர் தான். இதை வந்து ட்ரிகர்ன்றதை கிளிக் பண்ணுறோம். ட்ரிகர்னு கிளிக் பண்ணோன்னே இங்கே எதுவுமே இல்லை. இப்போது பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் கிளிக் பண்ணிட்டேன். ட்ரிகர் கிளிக் பண்ணோன்னே இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டவுன் ஏரோ வர அப்பீர் ஆகிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணால் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுது பாருங்கள். ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர் நம்ம போட்டோம், அதுதான் இந்த செடியின் பாகங்கள்ன்றது இருக்குது. இதுதான் இப்போ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது. இதை
இங்கே வந்து நம்ம எதை கிளிக் பண்ணால் இந்த இது டிசப்பியர் ஆகணும்னு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் 2 பிக்சர் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பிக்சர் தான் டிசப்பியர் ஆக போகுது. இந்த ஏரோவும் கிடையாது. இந்த ரெக்டாங்கிள் போட்டோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ என்னன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம ஓகேன்னு கொடுத்துட்றோம். ஓகேன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நமக்கு தெரியும் இது வந்து 1 செகண்டை கொடுத்துருக்கோம். எப்போ இது மறையணும்னா இது வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார்னரில் ட்ரிகர் ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர். இந்த ரெக்டாங்கிளுக்கு பேர் ரவுண்ட் கார்னர். இந்த கார்னரில் கொஞ்சம் ரவுண்டோடு இருக்கிற நம்ம எடுத்துட்டோம். சாதாரண ரெக்டாங்கிள் எடுத்திருந்தால் வெறும் ரெக்டாங்கிள் காட்டும். இந்த ரவுண்ட் கார்னர் நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஓகேவா? அது இப்போ செடியின் பாகங்கள் சொல்லுது. இதுதான் ட்ரிகர். இந்த ட்ரிகரை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த வேலை நடக்கணும். இந்த வேலை என்னது? டிஸப்பியர். நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே எக்ஸிட்டு. என்ட்ரன்ஸ்னால் க்ரீன் கலரில் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ வந்து இப்போ என்ன எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணுறோம். இங்கே கிளிக் பண்ணோடனே இப்போ பாருங்கள், இங்கே எல்லாம் இதுக்கு முன்னாடி வெறும் ஏராவாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தோடனே நமக்கு கையாக மாறிடுச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ண உடனே அந்த செடி மறைஞ்சிருச்சு, டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ வந்து இது மறைஞ்சிருச்சு. நமக்கு சைமல்டேனியஸாக இதை கிளிக் பண்ணும்போது இந்த கிளிக்கும் மறையணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த கிளிக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிளிக்குக்கு ஒரு ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். ஆட் அனிமேஷன் கொடுத்து ஆட் அனிமேஷன் வந்தீங்கன்னா இந்த எம்ஃபசிஸ்ன்னு இருக்குது, மோர் எம்ஃபசிஸ் கீழே அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே கொடுத்துட்றோம். நமக்கு தெரியும் நாம் எப்போவுமே ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் போயிடுவோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், நேராக அங்கே வந்துட்டு டைமிங் வருவோம், எவ்வளோ வேகமாக பிளிங்க் ஆகணும்னு கேட்போம். 1 செகண்டு ஓகே எனக்கு போதும், திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். எது வரலும் அன்டில் எண்ட் ஆஃப் த ஸ்லைடு வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து என்னென்னா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இது கிளிக் பண்ணோடனே மறைஞ்சிடணும். சரி, இப்போ நாம் இது மறையிறதுக்கான கண்டிஷன் கொடுப்போம். மறையிறது உங்களுக்கு தெரியும், ஆட் அனிமேஷன் போயிட்டு எக்ஸிட்டில் போயிட்டு ஃபேடு மறைஞ்சிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே. நம்ம அடுத்து ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் போயிடுவோம். நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்குவோம் அப்பப்போ. இப்போ போயிட்டு இங்கே டைமிங் போயிட்டு நம்ம அதே ஒரே செகண்ட் எல்லாமே மறையிறதெல்லாம் ஒரே செகண்டாக வச்சுக்குவோம், குழப்பம் இல்லாமல். ஓகே, அப்போ தான் பார்க்க ஒரு நீட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன கண்டிஷன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரோ பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். அது கூடவே மறைஞ்சிடணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஏரோ வந்த உடனே 2வது பிளிங்க்லேயே மறைஞ்சிரும். ஏன்னா இங்கே மறைஞ்சிடணும், எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து அது வந்து நமக்கு தெரியாமல் ஹைட் ஆயிரும். ஹைட் ஆன வாட்டி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஹைட் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு எப்போ மறையணும் பாருங்கள், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது தான் இந்த கிளிக்குன்ற இது மறையணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே இந்த பாக்ஸுக்கு ட்ரிகராக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ட்ரிகர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே இந்த பிக்சர் மறையமாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரிகரோட கண்ட்ரோல்லே கொண்டு வந்து இந்த ரேராவையும் போடுறோம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டவுனர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கீழே கொண்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் இந்த ட்ரிகர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரெண்டும் தெரியுது. நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செடியை விட்டுருங்க, அது சும்மா எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ண உடனே ரெண்டும் மறையணும். செடி மறைஞ்சிருச்சு, ஏரோ மறைஞ்சிருச்சு. ஓகே, ஒரு கண்டிஷன் நம்ம முடிச்சிட்டோம். ரைட்டு. இப்போ அடுத்தது என்னென்னா இந்த செடி நமக்கு தொந்தரவாக இருக்குது, தூக்கி நம்ம அடுத்த ஸ்லைடில் கூட போட்டுக்கலாம். வேணால் ரஃபார் ஸ்லைடு க்ரியேட் பண்ணி என்ன பண்ணால் இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு வந்துடும். ஸோ இங்கே வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த செடியை வந்து கட் பண்ணி அடுத்த ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்போது கொண்டு வந்துக்கலாம், இங்கே இடைஞ்சலாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த செடி இருக்குது. இப்போது நமக்கு என்னென்னா இந்த செடி கிளிக் பண்ண உடனே இந்த செடியும் ஏரோவும் மறையும் போது இங்கே 4 பாக்ஸ் அப்பியர் ஆகணும். ஓகேவா? 4 பாக்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு 4 பாக்ஸ் வரணும். நாம் என்ன பண்ணலாம், இன்செட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு எடுத்து ட்ரா பண்ணி
அப்புறமேட்டு வந்து கலர்லாம் மாற்றி அதுக்கு வந்து நம்ம 3D பெவல் கொடுத்து 3D அனிமேஷன் அதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி Ctrl+C Ctrl+V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ரெடி ஆயிரும். அதாவது காப்பி பேஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. Ctrl+C Ctrl+V பயப்பட தேவையில்லை, காப்பி பேஸ்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து எடிட் பண்ண போகிறேன். எப்படி என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன வரணும், நான் வேர்னு வச்சுக்கிறேன். வேர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, வேர் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சின்ன சைஸை பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஓகேவா, வேர்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா இது அப்பீர் ஆகணும். எப்போ அப்பீர் ஆகணும், இந்த ட்ரிகரை கிளிக் பண்ணும்போது இது அப்பீர் ஆகணும். ஸோ நான் இதுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்கணும், இப்போ அப்பீர் எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே, நாம் என்ன பண்ணுறோம், நேராக அங்கே வரோம், வந்துட்டு நமக்கு தெரியும் அனிமேஷன் போகிறோம், போயிட்டு ஆட் அனிமேஷன் போயிட்டு அப்பியர் அப்படின்னு ஃபேடுன்னு கொடுத்துரும். இதே கொடுத்துரும். நாம் இவ்வளோ நேரம் டிஸப்பியர் தான் பார்த்தோம், வெளியில் போகிறது தான், எக்ஸிட் தான் பார்த்தோம், என்ட்ரன்ஸ் பார்க்கல. என்ட்ரன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 2 செகண்ட் கொடுத்துருவோம், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். டைமிங் போயிட்டு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் போயிட்டு இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் இங்கே நான் கொடுக்குறேன், வித் ப்ரீவியஸ் போயிட்டு அப்புறம் எப்போ ஒன்றா 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்பியருக்கு நான். ஓகேவா, கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ வந்து இது மெதுவாக அப்பியர் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு எப்போ நடக்கணும், இந்த ட்ரிகர் இதை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ ஏற்கனவே இந்த கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்னா திரும்ப தூக்கிட்டு வந்து இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுருவோம். ஸோ இது வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் இது இந்த செடி மறையும், இந்த ஏரோ மறையும், இந்த பாக்ஸ் மறையும், இந்த வேர்ன்ற பாக்ஸ் அப்பீர் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இது வந்து பிக்சர் 6, இந்த செடி மறையும், ரெட் கலரில் இருந்தால் எக்ஸிட் ஆகும். அடுத்தது ஏரோ பாருங்கள், ஏரோ எக்ஸிட் ஆகும். அடுத்து இந்த வேர்ன்ற பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸு நமக்கு வந்து அப்பீர் ஆகும். ஓகேவா, க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து என்ட்ரன்ஸ் எஃபெக்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இதாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வர இந்த ஸ்லைடுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே கிராப் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் சொல்லித்தரேன், கவனிச்சிங்க. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா இங்கே ஃபார்மட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கே ஹோமில் இருந்துட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மட் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் கிராப்பை கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணணும்னா இப்படி ஒரு அப்பீர் ஆகும் உங்களுக்கு. நேராக இங்கே மேலே இருந்து பிடிச்சி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா திரும்ப வந்து என்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா திரும்ப கிராப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை Ctrl+C கொடுத்து இதில் போய் Ctrl+V அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. ஸோ வந்து நமக்கு இந்த வேர் வந்து இந்த வேரை கிளிக் பண்ணால் இந்த வேரோட படம் அப்பீர் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை ட்ராக் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு தெரிகிற மாதிரி நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன்னா எனக்கு கிளிக் பண்ணால் இந்த சைஸில் இப்படி வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் பெருசாக வந்தோன்னா நீட்டாக இருக்கும். இது வேர் அப்படின்னு பயணித்துங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் அப்பீர் ஆகணும். எப்போ அப்பீர் ஆகணும், இந்த வேரை ட்ரிகராக மாற்ற போகிறோம். இப்போ எப்படி செடியின் பாகங்களை ட்ரிகராக மாற்றணுமோ அந்த மாதிரி வேரை வந்து ட்ரிகராக மாற்ற போகிறோம். இந்த வேரை கிளிக் பண்ணால் இந்த வேர் பிக்சர் வந்து அப்பீர் ஆகணும், வேறு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணும்போது. ஸோ நாம் நேராக போகிறோம், அனிமேஷன் இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கணும். வேறு நல்லா கவனிச்சிங்க, அனிமேஷன்ஸ் போயிட்டு ஆட் அனிமேஷன் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது வந்து மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்னு போகிறேன். இங்கே எனக்கு பிடிச்ச எஃபெக்ட் இல்லை, அதனால் இங்கே நிறைய எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த மாடரேட்டில் பேசிக் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்றேன். நமக்கு தான் என்ட்ரன்ஸ் எல்லாமே எத்தனை செகண்ட் வச்சோம், 2 செகண்ட்ஸ் வச்சோம். நல்லா ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. டைமிங்கில் போகிறோம், நம்ம 2 செகண்ட்ஸ் வச்சிடறோம். 2 செகண்ட்ஸ் வச்சுட்டோமா. ஓகே, 2 செகண்ட்ஸ் வச்ச கையோட ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்றோம். இப்போது வந்து நமக்கு ட்ரிகர்ஸ் இங்கேயே போயிடும். ட்ரிகர்ஸ் ஒவ்வொன்றையும் திரும்ப வெளியில் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வேறு எதை கிளிக் பண்ணால் வரும் நம்மளுக்கு, ஸ்டார்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் கிளிக். இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு ஏன் ரிப்பீட் பண்ணலன்னா 4க்குமே நான் இதே தான் செய்ய போகிறேன் திரும்ப திரும்ப. ஸோ 4 தடவை உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான், 5 தடவை ஃபஸ்ட்டு இதுவும் சேர்த்தோம்னா. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம், உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. நீங்கள் திரும்ப 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 ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிபட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன் வர கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன வருது, இங்கே தெரியும் பாருங்கள், ரவுண்டர் ரெக்டாங்கிள், கடைசியாக பார்த்தீங்கன்னா வேர்னு கூட தெரியுது உங்களுக்கு. இதை செலக்ட் பண்ணுறோம்.
ஓகே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இவ்வளோ நேரம் ட்ரிகர் ஒரே ஒரு ட்ரிகர் தான் இருந்தது. இப்போ பாருங்க ட்ரிகர் ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர் பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க வேர் அப்படின்ற இதுக்கு தனியாக ஒரு ட்ரிகர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நாம் திரும்ப வெளியில் வந்துடும். இப்போ என்னன்னா இந்த வந்து அப்பீர் ஆகிட்டு இப்படியே இருந்ததுன்னா அடுத்த பிக்சர் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதை நமக்கு டிஸப்பியர் கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம் டிஸப்பியர்? திரும்ப இங்கேயே போயிட்டு அதையே கிளிக் பண்ணிட்டு ஆட் அனிமேஷன் போயிட்டு திரும்ப நம்ம டிஸப்பியர் ஃபேடு நல்லாயிருக்கும், ஃபேடுன்னு கொடுத்துட்றோம். நாம் டிஃபால்ட்டாக இது எல்லாத்துக்கும் எவ்வளோ வச்சுருக்கோம் டைமிங்கு? 1 செகண்ட் வச்சுருக்கோம். ஸோ 1 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்தோம். இங்கே நம்ம ட்ரிகர் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த இமேஜுக்கு ட்ரிகர் ஏற்கனவே செலக்ட் ஆகிடுச்சு. இது எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரிகர் கீழே விட்டுருக்கோம். ஒன்று இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா இந்த மவுஸை கிளிக் பண்ணலாம். அது ரொம்ப நேரம் கிளிக் பண்ண 4 தடவை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதனால் நேராக டக்குன்னு இழுத்துட்டு வந்து இது கீழே விட்டுறீங்க. அப்போ ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிக்சர் அப்பீர் ஆகும்போது இது டிஸப்பியர் ஆகிடும். அப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்குறது. இதுக்கு பின்னாடி வந்துருச்சு. இப்போ இது 2 நிமிஷம் வரும், வந்த அடுத்த செகண்டு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். எது? டிஸப்பியர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரமாவது நமக்கு அந்த செடியோட வேர் இருந்தால் தான் பையன் பார்க்க முடியும், ஒரு விசிபிளாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, நேற்று இந்த கால் அவுட் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, ஒரு கால் அவுட் வந்துட்டு நின்றுட்டு திரும்ப எக்ஸிட் ஆச்சு இல்லையா, அதே ஆப்ஷன் தான். நீங்கள் டைமிங் போயிட்டு இங்கே போயிட்டு டிலே எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு 1.5 செகண்ட்ஸ் கொடுப்போம். அது எல்லாமே 1.75 செகண்ட்ஸ் வச்சுக்குவோம். ஓகே கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நாம் இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துருச்சு, செடியின் பாகங்கள் வந்துருச்சு, கிளிக் பண்ணிட்டோம், ரெண்டுமே டிஸப்பியர் ஆகிடுச்சு. அடுத்து வேர் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வரணும்? வேர் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே வேரோட படம் இங்கே வரணும், வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் டிஸப்பியர் ஆகிடணும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், வேரோட படம் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு 1.5 செகண்ட் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது இது முடிஞ்சுதா? அடுத்தது திரும்ப வந்து நம்ம இன்னும் 3 ரெடி பண்ணணும். இன்னும் 3 ரெடி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு திரும்ப இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண தேவையில்ல, நமக்கு ஆல்ரெடி தெரியும். காப்பி பேஸ்ட் எடுத்துட்டோம். இப்போது இது வச்சுக்கிறோம். இப்போ இது வச்ச உடனே இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோன்னா வேறு ஏதாவது ஒன்று. என்ன? நீங்கள் காயின்னு வச்சுக்குவோமே, காயின்னு வச்சுக்குவோம். சாரி, காயின் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து காயினோ கனியோ நம்மளோட விருப்பம், ரைட்டா? இது வந்து பார்க்க பச்சை இருக்கிறதால அந்த காயின் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு காய் வேணும். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து நீங்கள் இன்னொரு தடவை அந்த செடி இன்செர்ட் பண்ணி இந்த ஸ்லைடுக்கே கொண்டு வந்து கூட நீங்கள் இன்செர்ட் பண்ணி திரும்ப பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கிராப்புக்கு போனீங்கன்னா, கிராப்புக்கு போனோடனே திரும்ப நீங்கள் இந்த பிக்சர் இப்படி இழுத்தீங்கன்னா திரும்ப அந்த பிக்சர் முழுசாக வந்துடும். அங்கிருந்து நீங்கள் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து எது காயோ அதை வச்சு நீங்கள் கிராப் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தால் அடுத்து சொல்ல வேண்டியது சொல்ல முடியாது. இது பேசிக்காக நீங்கள்லாம் பண்ணிக்குவீங்க. அதனால் டெலீட் பண்ணுறேன் இந்த இமேஜை, இந்த ஸ்லைடை டெலீட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நேரத்தை மிச்சமாக, அதாவது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஏற்கனவே நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் காய் வந்து உள்ளே கொண்டு வரேன். சரி, இல்லை இன்செர்ட் பண்ணுறது என்னன்னு தெரியும், பிக்சர் இன் திஸ் டிவைஸ். ஸோ வந்து நான் அடுத்தது காய் வந்து கொண்டு வரேன், சீடு, விதை சீடு. ஓகே, கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், என் சைஸ் தேவை. சப்போஸ் இது இப்படி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டினா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பூரா எம்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டு நம்ம வேண்ட அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டோன்னா நல்லா விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஓகேங்களா? எப்படி விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே சேம் ப்ராசஸ் தான் அதுக்கு பண்ணதெல்லாம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுறோம், அனிமேஷன்ஸ், ஆட் அனிமேஷன். அடுத்தது என்னது? பேசிக் ஜூம் போகிறோம். எங்கே? மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்டில் பேசிக் ஜூம். ஓகே, ஓகே வந்தோடனே என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த நம்ம ஆக்சுவலாக
இந்த வேர் அப்படிங்கிற காப்பி பண்ணி போடும்போது இந்த காயின்ற ரெக்டாங்கிளும் இந்த வேர்ல வந்து அப்பியரன்ஸ், அதாவது அப்பியர் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்தது இல்லையா, அந்த ஒரு அனிமேஷனோடைய காப்பியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வேர்ன்றதுக்கு 2 அனிமேஷன் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா இங்கே பாருங்க, இந்த வேர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ரெக்டாங்கிள் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அதே மாதிரி இந்த காய் பாருங்க, இது வந்து இந்த ரெக்டாங்கிளோடதே நமக்கு இந்த அனிமேஷனோடய வந்திருக்கு இந்த ரெக்டாங்கிள் வந்து. ஸோ வந்து ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா இங்கே அப்பியரன்ஸ் ஃபஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த வேர் காய் எல்லாமே இந்த செடியின் பாகங்களை கிளிக் பண்ணால் வரணும். ஸோ இந்த காயோட அனிமேஷன் வந்து மேலே இருக்குது, நமக்கு தெரியும். இதை வந்து செடியின் பாகங்களோட ட்ரிகருக்குள்ளே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஸோ அது இழுத்துட்டு வந்து நேராக கீழே விட்டுரும், முடிஞ்சது. இப்போ வந்து இந்த ரெண்டுமே ட்ரிகர் கீழே வந்துச்சு, இந்த ட்ரிகர் கீழே வந்தது, இதோடைய செடியின் பாகங்களுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த காய்க்கு என்ன பண்ணோம், எஃபெக்ட் கொடுத்தோம். அது வந்து அப்பியரன்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இது அப்பியர் ஆகிறதுக்கு டைமிங் மாற்ற போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 2 செகண்ட் வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாக. ஸோ 2 செகண்ட் வச்சுக்கிட்டோம். அடுத்து என்னென்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் போகிறோம், கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரிகர் கொடுக்கணும். எது, இந்த காயின்ற ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணால் தான் இந்த காய் இமேஜ் வரணும். ஸோ இந்த காய் இமேஜ் ட்ரிகர் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் கிளிக் ஆஃப்னு போய் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ரெக்டாங்கிள் மேபி 10ன்னு நினைக்கிறேன், அதுதான் காய் நினைக்கிறேன். ஓகே, அது கொடுத்துருவோம், ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிகர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டவுட்டாக இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னன்னா இடைஞ்சல இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கொடுக்குறோம், செடியின் பாகங்களை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே வேறு ஏற்கனவே பார்த்துட்டோம், காய் கொடுக்குறோம். காய் கொடுத்தோன்னா ஒரு காய் வந்து அழகாக அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, எஸ்கேப் கொடுக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம், இதுக்கு டூப்ளிகேட் திரும்ப நம்ம முடிஞ்சது இல்லை. ஓ ரைட், ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குது, ஏன்னா இது அப்பியர் ஆகிடுச்சு, திரும்ப டிஸப்பியர் ஆகணும், நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேராக ஆட் அனிமேஷன் போகிறோம். ஆட் அனிமேஷன் போய்ட்டு ஃபேடு கொடுத்துட்றோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது என்னன்னா இது நேராக கொண்டு வந்து இந்த ட்ரிகர் கீழே விட்டுறோம். இந்த ட்ரிகர் கீழே விட்டுட்டு இங்கே வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம், டைமிங் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுக்குறோம். நமக்கு அப்படி கொடுத்தோம்னா இந்த அப்பியருக்கு அடுத்து உடனே வரும். நமக்கு 1.5 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணி போகணும், அப்போ தான் பையனுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1.5 செகண்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகே கொடுத்துறோம். இப்போ பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற அனிமேஷனும் இந்த கீழே இருக்கிற அனிமேஷனும் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்கோம், இது வந்து 0.5 செகண்ட்லேயே இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடிட் பண்ணிடுறோம். இங்கே வரோம், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.5 செகண்டில் இருக்குது. ஸோ வந்து 1 செகண்ட் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது 2 ஈக்குவலாக இருக்குது, 2 ஈக்குவலாக, இங்கே அப்பியர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கு பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு நேர்த்தியாக ஒரு இது பண்ண முடியும். ஓகே ரைட். இது அடுத்தது காய் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. காப்பி பேஸ்ட் கொடுத்த உடனே காய்க்கு அடுத்து என்ன கொடுக்க போகிறோன்னா மலர் கொடுக்க போகிறோம். மலர் இது வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணுறேன். மலர்னு கொடுத்துட்டேன். ஓகே, மலர்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த மலரை கிளிக் பண்ணால் மலர் வரணும். ஸோ அதுக்கு நம்ம மலர் இமேஜ் வேணும். இன்செர்ட் போகிறோம், இன்செர்ட் போயிட்டு பிக்சர் போயிட்டு திஸ் டிவைஸ் போகிறோம், போயிட்டு இந்த மலர் எடுக்கிறோம், இன்செர்ட் கொடுத்துட்றோம். ஸோ மலர் நமக்கு வந்துருச்சு. இமேஜ் பெருசாக இருக்குது, நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இமேஜ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மலர் வந்து லைட்டாக ரொட்டேட் ஆகியிருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். லைட்டாக திருப்பிக்கிட்டேன், ஆக்சுவலாக அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். சைஸ் என்ன கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் உட்காந்துருக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த பூ வந்து இந்த மலரை இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணும்போது வரணும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் தெரியும், நேராக அனிமேஷன் போகிறோம், ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். ஆட் அனிமேஷன் வந்துருச்சு. நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், பேசிக் ஜூம் தான் கொடுக்க போகிறோம். பேசிக் ஜூம் கொடுத்துட்டோம். ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனவுடனே இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு நாம் டைமிங்குள்ளார போகிறோம். டைமிங்குள்ளார போயிட்டு என்னது ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுக்குறோம். கொடுத்தோடனே அடுத்து டைமிங் வந்து 2 செகண்ட் நம்மளுக்கு அப்பியர் ஆகிறது. அப்புறம் வந்து ட்ரிகர்
இப்போ அது கண்டிப்பாக கொடுக்கணும். இது எந்த ரெக்டாங்கிளுக்கு வருது நம்மளுக்குன்னு பார்க்குறோம். இப்போ மலரை கிளிக் பண்ணால் வரணும் இல்லையா? மலரை கிளிக் பண்ணால் வர்றது வந்து கடைசி ரெக்டாங்கிளாக தான் இருக்கணும். ஓகே கிளிக் பண்ணிக்கிறோம், ஓகே பண்ணிக்கிறோம், ரைட். வந்துருச்சு. இப்போ அது அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மலர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மலர் நம்ம இதில் என்னன்னா, இந்த மலரோட என்ட்ரன்ஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இதிலிருந்து காப்பி பண்ணதுனால அதனுடைய என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இங்கே இருக்கு, இது தனியாக இருக்கு. இந்த 4மே இங்கே இருக்கிற 4 பாக்ஸுமே இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ இதனுடைய ட்ரிகர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு பாருங்க, செடியின் பாகங்கள்னு இருக்கு. ஸோ இதை கொண்டு வந்து இதுக்கு கீழே நம்ம விட்டுறோம். விட்டாச்சு. இப்போ இதுக்கு கீழே என்னன்னா இங்க பாருங்க, ஒரு 2 எக்ஸிட் இருக்கு. இந்த இது கிளிக் பண்ணா என்ன எக்ஸிட்? ஒரு செடியும் ஒரு ஏரமா இருக்கும். அப்புறம் 3 வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு. என்னது? இந்த 3 பாக்ஸ். ஸோ கிளியரா? அப்போ ஓகே ரைட். இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ளவருக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம். நமக்கு எக்ஸிட் ஆகணும். எவ்வளோ? 1.5 செகண்ட் கழிச்சு. ஸோ நம்ம ஆட் அனிமேஷன் போறோம், ஃபேடு கொடுக்குறோம். ஃபேடு கொடுத்தோம்னா இப்படி வந்துடுது. இப்போ நமக்கு இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு அந்த அனிமேஷன் முடிஞ்ச பின்னாடி இது நடக்கணும் நமக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் ப்ரீவியஸ் உடனே நடந்துடணுமா? இல்லை, 1.5 செகண்ட் லேட் ஆகணும். 1.5 செகண்ட் லேட்டாக நட அப்படின்னு ஸ்லோ கொடுக்குறோம், டிலே கொடுக்குறோம். எவ்வளோ நேரம்? 5 வெரி ஃபாஸ்ட்டாக போடுமா? வேண்டாம், எனக்கு வந்து ஃபாஸ்ட் மட்டும் தான் போதும், வெரி ஃபாஸ்ட் வேண்டாம்னு கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்தோன்னே இந்த அனிமேஷன் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டே இருக்குது, ட்ரிகர் இல்லாமல் தனியாக இருக்குது. தனியாக இருக்கு இல்லையா? இதை கொண்டு வந்து இங்கே ட்ரிகருக்குள்ளார போட்டுடலாம். இங்கே ட்ரிகருக்குள்ளார போட்டுரும், பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு வந்து ட்ரிகருக்குள்ளார போட்டுரும். இந்த ட்ரிகருக்குள்ளார போட்டது என்னது? டைமிங் மாறல இன்னும். ஸோ வந்து போகிறோம், டிலே டைமில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. 1.5 செகண்ட்ஸ் வைக்கிறோம், ஓகே கொடுத்துரும். ஸோ வந்து இது முடிஞ்சது. இப்போ நம்ம இன்னொரு தடவை ப்ரிவியூ பார்த்துக்கலாம், நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செடியின் பாகங்கள் இருக்குது, கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா 2 மறைஞ்சிருச்சு, அடுத்து 3 அப்பியர் ஆகிடுச்சு. வேறு ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், காய் செக் பண்ணிட்டோம், மலர் செக் பண்ணுறோம். மலர் கொடுத்தோன்னா மலர் அழகாக அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். அடுத்தது நம்ம வெளியில் வரோம். நமக்கு திரும்ப தெரியும் இதனுடைய டூப்ளிகேட். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுக்குறோம், காப்பி வந்துருச்சு, அதனுடைய காப்பி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது அடுத்தது வர வேண்டியது இன்னும் என்ன பாக்கி இருக்குது? இலை இருக்குது. ரைட், இலை. நம்மகிட்ட இலை பிக்சர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்ம இலை இலை கொடுக்குறோம். இப்போது இலைன்னு வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன தேவை? நமக்கு இலை தேவை. இலை தேவைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா போகிறோம், உள்ளே போயிட்டு இன்செர்ட் போயிட்டு கொடுத்து பிக்சர் திஸ் டிவைஸ், அடுத்து இந்த இலையை செக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுக்குறோம். இன்செர்ட் பண்ணோன்னா இலை வந்துருச்சு. நான் இதுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அழகாக வந்து இந்த இலை வந்துருச்சு. நமக்கு தெரியும் இந்த இலை அப்பியர் நல்லா கவனிச்சுனே தெரியும், எல்லா இமேஜும் இங்கே தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான இமேஜ் மட்டும்தான் நமக்கு அப்பியர் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது லாஸ்ட் ஒன்று. இதை பார்த்து இவ்வளோ நேரத்தை டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதில் உங்களுக்கு கிளியர் ஆயிடணும், அப்போ தான் நீங்கள் செய்ய முடியும். ஸோ வந்து இப்போ நல்லா பாருங்க, இது மட்டும் நிதானமாக சொல்கிறேன். இந்த இலை இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த இலை ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் ஏற்கனவே நம்ம என்ட்ரன்ஸ் எஃபெக்டோட வந்துருச்சு. அது எங்கே வரணும்னா செடியின் பாகங்கள். இது மேலேயே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், இது மேலேயே இருந்தால் என்ன ஆகுன்னா இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் எதுவுமே கிளிக்கே பண்ணாமையே உங்களுக்கு இந்த இலை அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாம் இதை கிளிக் பண்ணாதான் இங்கே வரணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்தா தான் வரும், இல்லைன்னா தானாக அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இந்த இலையை வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நாம் வந்து என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அந்த என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் எப்போ நடக்கணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ அந்த ட்ரிகரை கீழே கொண்டு வந்து நம்ம விட்டுறோம். ஓகே ஆயிடுச்சு. இப்போ ட்ரிகர் கீழே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குது. இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சிங்க, இந்த இலை வந்து எனக்கு இந்த இலை ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணால் வெளியில் வரணும். அது என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு அப்பியர் ஆகிறது என்ன? என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் தான். நேராக போயிட்டு ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். அனிமேஷனுக்கு போய் ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். இங்கே நமக்கு வந்து பேசிக் ஜூம் ஆப்ஷன் வேணும், அது இங்கே இல்லை. ஸோ வந்து மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்டில் போகிறேன், பேசிக் ஜூம் ஆப்ஷன் வருது. என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ட்ரன்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான்.
ஃப்ளைன்னு இருக்குது, டைமண்ட் இருக்குது, என்ன வேணா இருக்குது, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பேசிக் ஜூம் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், அடுத்து ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இப்போது நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். என்ன டைமிங் போகிறோம், போயிட்டு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுக்குறோம். இது வந்து என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 செகண்ட் கொடுக்குறோம். ஸோ ரிப்பீட்டு கிடையாது. இது வந்து எப்போ வரணும்னா ட்ரிகர் ஆனால் வரணும். எதை ட்ரிகர் ஆகணும், இலைன்ற ரெக்டாங்கிள் ட்ரிகர் ஆனால் நமக்கு இது அப்பீர் ஆகணும். ஸோ இங்கே போகிறோம், நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண ரெக்டாங்கிள் கீழே தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தோன்னா இப்போ இலை அப்பீர் ஆகுது. ஸோ இந்த இலை அப்பீர் ஆகிடுச்சு, போட்டாச்சு. இது ட்ரிகர் கிரியேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இலைன்னு இருக்குது பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் ரவுண்ட் ஷேப் இலை இருக்குது. இலைக்கு கீழே இந்த இலைன்ற ரெக்டாங்கிள் ட்ரிகர் கீழே இந்த அனிமேஷன் இருக்குது. ஸோ அடுத்தது எக்ஸிட் ஆகணும். அது ஸோ நமக்கு தெரியும், ஆட் அனிமேஷன் ஃபேடு அது கொடுத்துட்டோம்னா எக்ஸிட் ஆப்ஷன் வந்துடுது. இந்த எக்ஸிட் எப்போ ஆகும்னா ஏற்கனவே வந்து அப்பீர் ஆகிட்டு ஒரு 1.5 செகண்ட் கழித்து தான் டிஸப்பியர் ஆகணும். ஸோ இந்த டிஸப்பியர் எப்போ நடக்கும்னு நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இப்போ டைமிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுத்துட்டு 1.5 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு கொடுக்குறோம். டிலே 1.5 செகண்டு கொடுத்துட்டு நாம் எல்லாமே 1 செகண்ட் தான் வச்சுருக்கோம். ஓகே 1 செகண்ட் வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே இப்போ வந்து இந்த அனிமேஷன் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. ஸோ வந்து ட்ரிகருக்கு இந்த ட்ரிகர் கீழே கொண்டு வரணும். அப்போ தான் அந்த வேலை நடந்த வாட்டி இது நடக்கும். இல்லைன்னா எடுத்த உடனே இந்த பிக்சர் டிஸப்பியர் ஆயிரும். ஓகே இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமிங் எஃபெக்ட் மாறி இருக்குது. ஸோ நம்ம திரும்ப போயிட்டு 1.5 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறோம், ஓகே கொடுக்குறோம். ரைட், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணுறேன். செடியின் பாகங்கள் அப்படின்னு பிளிங்க் ஆகுது, கிளிக்குன்னு பிளிங்க் ஆகுது. ஸோ இங்கே ஏதோ இங்கே கிளிக் பண்ண சொல்லி பையன் புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் இங்கே டக்குன்னு கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ண அடுத்த செகண்டு இது மறைஞ்சிருது, இந்த செடி மறைஞ்சிருது, கிளிக்குன்ற விஷயம் மறைஞ்சிருது. செடியின் பாகங்கள் தலைப்பு மட்டும் இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிச்சுன்னா 4 டாபிக் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வேறு கிளிக் பண்ணுறோம். வேறு கிளிக் பண்ணோன்னே வேறு நமக்கு அப்பீர் ஆகுது. ஓகே அப்பீர் ஆகிட்டு அடுத்து நம்ம கிளிக் பண்ண போகிறதுல மறைஞ்சிருமா, டைமிங் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதை காயை கிளிக் பண்ணுறேன், காய் அப்பீர் ஆகுது, பார்க்குறான் பையன். பார்த்த உடனே அடுத்து மலர்கிட்ட போகிறதுக்குள்ள டிஸப்பியர் ஆயிரும். நம்ம கரெக்டாக டைமிங் இருக்கும். இப்போ மலர் கிளிக் பண்ணிட்டான், அடுத்து இலைக்கு போகும்போது மறைஞ்சிரும். அது ஆட்டோமேட்டிக் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இலை இப்போது இது வரிசையாக வந்தால் தான் வருமா சார் அப்படின்னு இல்லை. நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது திரும்ப திரும்ப வரும். அந்த காய் வருதா, காய் மறைஞ்சிருது. இப்போது காய் டிஸப்பியர் ஆகிடுச்சு. திரும்ப இன்னொரு தடவை காயை கிளிக் பண்ணி காய் தான் வரும் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் வரிசையாகவே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப நீங்கள் வந்து மலர் கிளிக் பண்ணினா மலர் வரும். நீங்கள் எத்தனை தடவை வேணால் கிளிக் பண்ணி மலரை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு எப்படி இன்னொரு கண்டென்ட் ஒன்று ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சோஷியல் டீச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது காட்டுறாருங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம காட்டணும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு மேப்பு, இந்த மேப்பில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் அந்த பையனுக்கு வந்து என்னென்ன மாநிலம்னு தெரியும். நான் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ட்ரிகர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். வேறு எதுக்கும் நான் பண்ணலை, நான் சும்மா தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன பாருங்கள். ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கு அப்பீர் ஆகுது. 4 படம் அப்பீர் ஆகி மறைஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 4 படம், 1 படம், 2 படம் உங்கள் விருப்பம் தான். எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் நீங்கள் செட் பண்ண முடியும். எத்தனை பிக்சர்ஸும் செட் பண்ண முடியும். கிளிக் பண்ணால் வீடியோ ஓடுற மாதிரி நீங்கள் செய்ய முடியும். அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் தேவைகளையும் பொறுத்தது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே இன்னொரு தடவை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே லாஸ்ட் டே சார் கொஞ்சம் பேச வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டாமல் இது எப்படி செஞ்சுருக்கணும் சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர், இந்த ஒரு ட்ரிகர் தான். இந்த 4 இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 இமேஜுக்கும் பாருங்கள் ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணும்போது ஒரு என்ட்ரன்ஸு ஒரு எக்ஸிட், ஒரு என்ட்ரன்ஸு ஒரு எக்ஸிட். பாருங்கள் இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை கலர் இருக்கிறது பூராமே நம்ம என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்டு, இது வந்து எக்ஸிட் எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் வச்சுட்டோம். நம்ம இந்த ஓவலுக்கு ட்ரிகர் வச்சுட்டோம். இந்த ஓவல் 5ன்றதா இதுக்கு ட்ரிகர் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்டும் ஃபஸ்ட்டு வந்தது ட்ரிகருக்குள்ளார, எல்லா எக்ஸிட் எஃபெக்ட்டும் ட்ரிகருக்கு அப்புறம்
கரெக்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு அடுத்து எக்ஸிட் ஆகிடும். இதுதான் வந்து இப்போ செஞ்சுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணாலும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பொறுத்து உங்களை நீங்கள் என்ன வேணால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ பவர் பாயிண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர், பவர்ஃபுல் டூல்னு சொல்லலாம். நாம் இதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம செய்ய முடியும். நம்மளுடைய கற்பனை திறனும் நாம் எந்த அளவுக்கு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற பொறுத்து தான் அது நமக்கு ஒத்துழைப்பு தரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுட் கேட்குறது ரொம்ப சந்தோஷம், கற்றுக்கணும் ஆர்வத்தோட. ஆனால் அதுக்கு முன்னாடி பல தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களாலேயே அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமாக இருக்கும். என்ன விஷயம்னா மறக்கவும் மறக்காது. உங்களுக்கு எத்தனை நாளானாலும் கண்டிப்பாக அது மறக்காது. ஸோ வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை நாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லித்தர மாதிரி இருக்கும். நான் சந்தோஷப்படுறேன். ஓகே சார், சீனிவாசன் சார். சார் சார் செஷன் ஆல்மோஸ்ட் ஓகேங்க சார், கம்ப்ளீட்டட். சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். சார் நான் சாட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். ரைட், ஓகே சார். சார் ஓபன் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணலாம். இப்போ ரங்கராஜ் சார், சாட் விசிபிள் ஆகுதுங்களா? இருக்கு சார், இருக்கு சார். சார் வாட் இன்புட் டிவைஸ் டிட் யூ யூஸ் இன்புட் ஆடியோ? சார் நார்மலாவே நீங்க நார்மல் மைக்லயே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. இதுக்காக தனி டிவைஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம லேப்டாப்ல இருக்கிற மவுஸே போதும், அது மைக்கே போதும். நோ ப்ராப்ளம். சூஸ் தி பெஸ்ட். சூஸ் தி பெஸ்ட் தாராளமாக ட்ரை பண்ணலாம், எல்லாமே ட்ரை பண்ணலாம். அந்த இதுக்கு மட்டும் நீங்க வந்து ட்ரிகர் பாயிண்ட் கொடுத்துடலாம். மற்றதுக்கு ட்ரிகர் கொடுக்காம விட்டீங்கன்னா அது கிளிக் பண்ணும்போது எதுவும் வராது. தாராளமாக செய்யலாம். நீங்க ஏற்கனவே ஹைப்பர் லிங்க் வச்சு பண்ணியிருப்பீங்க, சூஸ் த பெஸ்ட். இதுவும் செய்யலாம் தாராளமாக. அந்த தேர்ட் டே நம்ம பண்ண ஸ்டோரியில நீங்க போட்ட அந்த பிக்சர் மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுங்க சார்? அது ஆக்சுவலா வந்து நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். அது அப்படியே டவுன்லோட் பண்ணது கிடையாது, நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது நெட்ல கிடைக்கிறது சிரமம் தான் சார். இன்னைக்கு அசைன்மெண்ட் இல்லையான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இல்லை தானே? இன்னைக்கு இல்லை சார், இன்னைக்கு இல்லை. தேங்க்யூ, எக்ஸ்பிளேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? டவுட் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க. நீங்க போஸ்ட் பண்ணலாம் சார், நீங்க சாட்ல போஸ்ட் பண்ணலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க 15 பேர். என்ன கேட்டுங்க? அமேசிங், தேங்க்யூ. கேன் வி காப்பி தி அனிமேஷன் டு தி அதர் ஆப்ஜெக்ட்? சார் தாராளமா காப்பி பண்ணலாம். அனிமேஷன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணலாம். அது என்ன விஷயம்னா லோயர் வெர்ஷன்ல இருக்காது, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும். அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் ஆப்ஷன். அப்பியர் இன்னொரு தடவை சார், அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் இன்னொரு தடவை கேட்குறாங்க, சொல்லாமா? டைம் இருக்குமா? சொல்லுங்க சார். ஓகே, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லைட், நியூ ஸ்லைட் எடுத்துக்கிறேன். ஒரு இமேஜ் வந்து நான் ஒரு உள்ள ரெண்டு ஒரு ஷேப் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இதை வந்து நம்ம எப்படி வந்து அப்பியர் பண்ண டிஸ்அப்பியர் பண்ணுறது பார்க்குறோம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அனிமேஷன் போகிறோம். ஆட் அனிமேஷன் போயிட்டு அப்பியர் ஆகிறதுக்குன்னா என்ட்ரன்ஸில் தான் நீங்கள் வரணும், ரைட்டா? ஃபேடுன்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் அப்பியர் ஆகுது, ரைட்டுங்களா? இப்போ வந்து நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸாக கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கணும்னு நினைக்கிறேன், அதனால 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அதனால கொடுத்துட்டேன். இப்போ மெதுவாக அப்பியர் ஆகுது. அடுத்து வந்து திரும்ப இந்த எக்ஸிட், அதாவது டிஸ்அப்பியருக்கு போயிட்டு ஃபேட் அவுட், ரைட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போயிடுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். அந்த அப்பியர் வந்துக்கிறோம், இதுக்கு மட்டும் நீங்கள் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா ஒரே டைமில் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்பியரும் டிஸ்அப்பியரும் ஒரே டைம் நடந்துடும். ஸோ இதுவும் நான் டைமிங் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். எனக்கு வந்த உடனே அதே 2 செகண்டில் மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்ச நேரம் தெரியணும்னா என்ன பண்ணுறேன்னா டிலே எஃபெக்ட் கொடுக்குறேன். டிலே ஒரு 1.5 டிலே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, அப்பியர் ஆகுது, நடுவில் கேப் இருக்குது, அடுத்து டிஸ்அப்பியர் ஆகுது. இப்போ நான் இது உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க, வந்து கொஞ்ச நேரம் தெரியுது, அப்படியே திரும்ப டிஸ்அப்பியர் ஆகி போயிடுது. அவ்வளோதான் சார். இது வந்து அப்பியர் டிஸ்அப்பியர் இவ்வளோ தான், இதில் வேற ஒன்றும் கிடையாது.
ஸோ நீங்கள் வந்து பழக பழக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அடுத்தது சார்ட்ல என்ன இருக்கு சார்? we can ஆப்ஜெக்ட் தாராளமாக காப்பி பண்ணிக்கலாம் சார். we can அடுத்தது how to make illustration பிக்சர்ஸ் வந்து டிரா பண்றது நீங்க தனி கோர்ஸ் கத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்த முடியாது. இதுலயும் செய்யலாம், ஆனா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. இன்னைக்கு அசைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து how to convert PPT into video. சார் இது PPT to வீடியோ ஆப்ஷன் வந்து MS Office 7ல இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு வேணால் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் கிடைக்கும். 30 days ஒர்க் பண்ணணும். MS Office நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 30 days உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் எடுக்கலாம், ஒன்றும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோசியல் சயின்ஸ் மேப் எப்படி டைம் இருந்தால் சார் இப்போ செஞ்சு காட்டணும் இல்லைங்களா? சேம் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு என்ன ட்ரிகர் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அதே தான் வந்து சோசியல் சயின்ஸ் மேப்புக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பசில்ஸ் கிரியேட் பண்ணலாம் தாராளமாக. நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுதில்ல, அது அடுத்த அட்வான்ஸில் உள்ள ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். கேமு பசில்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ரைட். அடுத்து பேக்ரவுண்ட் இஸ் நாட் கெட்டிங் ரிமூவ்டு ஃபார் டூயிங் அனிமேஷன் ஃப்ரம் ஸ்டோரி ஃப்ரம் ஜிஃப்பில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஃப் இமேஜ் எடுத்துக்கிட்டு இந்த நீங்கள் வந்து ஒரு இமேஜ் சாதாரண ஜிஃப் இமேஜ்னு நினச்சிங்க. இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் கொண்டு போய் நீங்கள் செட்டு டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஜிஃப்ல உங்களுக்கு எந்த கலர் தேவையில்லையோ அந்த கலர் மேலே கிளிக் பண்ணினா அந்த கலர் பூரா போயிடும். ஆனால் 2-3 கலர் இருந்தால் நீங்கள் எடுக்க முடியாது. ஒரே கலர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணது. டிஃபால்ட்டாக உதாரணத்துக்கு ஒரு பிக்சர், நீங்கள் பிக்சரில் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்தீங்கன்னா பிக்சரில் இருக்கிற ஒயிட் கலரும் போயிடும். இந்த பிக்சரில் ஏதாவது அந்த பிக்சருக்கு கண்ணு ஒயிட்டாக இருந்தாலும் அந்த கண்ணும் போயிடும். அது ஒரு டிராபேக் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து மற்றபடி நமக்கு தான் ஜிஃப் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏற்கனவே ஜிஃப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் நேராக வந்து இமேஜ் எடுக்கிறீங்க, ரிமூவ் PNG போகிறீங்க, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க, ஜிஃப் மேக் பண்ணுற வெப்சைட் உங்களுக்கு தெரியும், அங்கே போய் ஜிஃப் மேக் பண்ணிக்கிறீங்க, கொண்டு வந்து போட்டுக்கிறீங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா how to merge 2 multiple GIFs. சார் மெர்ஜ் பண்ண முடியாது. ஜிஃப் வந்து அது தனி, இது நம்ம மெர்ஜ் பண்ண முடியாது. வேணா குரூப் பண்ணலாம். குரூப் என்ன பண்ண முடியும். தாராளமாக நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது உதவி தேவைன்னா கேளுங்க, தாராளமாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். யூடியை வந்து எந்த நேரத்துலையும் வந்து ஒரு மாணவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நோக்கமே. அதனால நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எப்போ வேணாலும். 5 days செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ரொம்ப நன்றி சார். 3D ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே. அடுத்து வேறுனா 3D ஆப்ஜெக்ட்ஸ் மேலே டைப் பண்ண முடியுமா சார்? 3D ஆப்ஜெக்ட்ஸ் மேலே டைப் பண்ண முடியாது. நீங்கள் அது ஒரு ஆப்ஜெக்டை தான் உட்காரும். நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், இது பண்ணலாம், சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் டைப் பண்ண முடியாது. 4 அசைன்மெண்ட் தான். 5வது இன்னைக்கு அசைன்மெண்ட் கிடையாது. ஹவு டு லிங்க் வீடியோ வித் PPT. நம்ம ஏற்கனவே ஹைப்பர் லிங்க் ஒரு கிளாஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு டைப் பண்ணி நம்ம இந்த ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த டெக்ஸ்ட் மேலே நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஹைப்பர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்க எக்ஸிட் ஃபைல் இல்லைன்னா இது பேஜா. அடுத்து இது பாரு இமெயில் அட்ரஸாக என்னன்னு கேட்குது. இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா லிங்க்னா நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகிடும். நீங்கள் இதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் போயிடும். சார் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சரிங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே சார். சரிங்க சார். அவ்வளோதான் நினைக்கிறேன் சார். ஆல்மோஸ்ட் வேற ஏதாவது சார்? சார் சீனிவாசன் சார். சார் கேக்குதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. நெட் ஆன் பண்ணுங்க. ஒரே ஒன்று முடிஞ்சிருச்சு. நான் செலக்ட் நெட் ஆன் சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் ஒரு நிமிஷம் இருங்க. கட் ஆயிடுச்சு. உனது நெட் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. மயிலே என்னதான் ஆன் பண்ணு. என்னதான் ஆன் பண்ண ரூட்டர் ஆன் பண்ணுங்கப்பா. ரூட்டர் ஆன்
தேங்க்யூ ரங்கராஜ் சார். சார் கேக்குதுங்களா? தேங்க்யூ. இந்த செஷன் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ரிகார்டிங் த ட்ரிகரை பத்தி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ஈஸியா எப்படி கிறிஸ்டல் கிளியரா புரிய வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் செஷன்ன்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு நம்மளுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் we have came to the final stage, லாஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு மொத்தம் 5 நாட்கள் பயிற்சி முடிஞ்சது. இதுல ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்ண போறோம். The first announcement regarding the assignment. இன்னைக்கு அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மொத்தமே 4 அசைன்மெண்ட்ஸ் தான். மொத்தமே 4 அசைன்மெண்ட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு எதுவும் அசைன்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அந்த 4 அசைன்மெண்ட்ஸையும் நாளை மாலை 5 மணிக்குள் 5 மணிக்குள் எல்லா அசைன்மெண்ட்ஸையும் த்ரூ கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்லயோ இமெயிலையோ அனுப்பாதீங்க. எல்லா அசைன்மெண்ட்ஸுமே நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணாதான் எங்களுடைய எவாலுவேஷன் டீம் பெர்ஃபெக்டா எவாலுவேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் 4 அசைன்மெண்ட் சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட்ஸ் உண்டு. ஸோ அதனால எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் தயவு செய்து 4 அசைன்மெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள். அதுல முக்கியமானது வந்து சல்யூட்டேஷன்ஸ் லைக் மிஸ்டர், டாக்டர், மிஸ்ஸஸ், அது பர்ஃபெக்டா போடுங்க சல்யூட்டேஷன். 2வது உங்க பேர். உங்க பேருக்கு முன்னாடி திரும்பி சல்யூட்டேஷன் போட வேண்டாம். ஆல்ரெடி நீங்க சல்யூட்டேஷன் போட்டுருவீங்க, டாக்டர், மிஸ் ஆர் மிஸ்ஸஸ். திரும்பவும் உங்க பேருக்கு முன்னாடி சல்யூட்டேஷன் தேவையில்ல. இஃப் யூ வாண்ட் இனிஷியல் யூ கேன் கிவ் இனிஷியல். அடுத்தது வந்து உங்க இமெயில் ஐடி, பெர்ஃபெக்ட் இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இமெயில் ஐடி கொடுத்தாலும் உங்களுக்கு சர்டிபிகேட் வராது. பிகாஸ் நாங்க வந்து த்ரூ ஆட்டோகிராட் உங்களுக்கு வந்து எல்லா சர்டிபிகேட்ஸையும் மெயில தான் அனுப்ப போறோம். ஸோ இந்த 3 கிரெடென்ஷியல்ஸும் பெர்ஃபெக்டா வித்தவுட் எனி எரர்ஸ் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் on behalf of our team UTA. அண்ட் 2வது நாங்க வந்து வாலண்டியர் ஆர்கனைசர்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவோம். those who need வாலண்டியர் ஆர்கனைசர்ஸ் ஃபார்ம், நீங்க வாலண்டரியாவோ ஒரு ஆர்கனைசராவோ இல்ல ரிசோர்ஸ் பர்சனா வரதான்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் சர்வ் பண்றோம். ஸோ அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி, நீங்க ஃபீட்பேக்ல ஃபில் பண்ணி நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். அதை நாங்க கன்சிடர் பண்றோம். எங்களுடைய UTA டீம் ஆர்கனைசிங் டீம் தே வில் டேக் ஓவர் த திங்ஸ். அடுத்தது வந்து நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். இது வந்து ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல NCERT CIET இவங்க வந்து இதை வந்து ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து நம்மளுடைய ரிசோர்சஸ் நம்ம கிரியேட் பண்ற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரெபாசிட்டரியில அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னடான்னா, நீங்க வந்து NCERT புக் இப்போதைக்கு நாங்க வந்து ஃபிஃப்த்னுடைய டெக்ஸ்ட் புக் லைக் 3 சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த 3 கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து லிங்க் ஷேர் பண்றோம். இந்த லிங்க் வந்து நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த 3 கண்டென்ட்ஸையும் நீங்க த்ரூ பவர் பாயிண்ட் எனி கண்டென்ட்ஸ், வெறும் ஸ்லைட் ஷோவா கூட இருக்கலாம். சி தட் அந்த டார்கெட் குரூப்பை நீங்க எப்படி ரீச் பண்ண போறீங்க உங்களுடைய கண்டென்ட்னால, இன்டராக்டிவ் கண்டென்ட் ஆர் வீடியோ கண்டென்ட் ஆர் பவர் பாயிண்ட் கண்டென்ட், எனி கண்டென்ட் நீங்க பண்ணலாம். அண்டர் எங்களுடைய ஒர்க் ஷாப் மூலியமா நீங்க எந்த டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாவது நீங்க கண்டென்ட் பண்ணலாம். அதை வந்து UTA வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு we are wholeheartedly we are ready to help you so that நீங்க அந்த கண்டென்ட் அமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து NCERT மூலமா you may get the certificate. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. இந்த லிங்க் வந்து NCERT டெக்ஸ்ட் புக் லிங்க் வந்து எங்களுடைய 33 குரூப்ஸ்லயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி UTA பெர்மனன்ட் குரூப்ஸ் இருக்கு, எல்லா குரூப்ஸ்லயும் உங்களுக்கு ஷேர் பண்றோம், கண்டிப்பாக ஷேர் பண்றோம். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் எஜுகேஷனல் ரிசோர்சஸ், இதுல வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா எல்லா குழந்தைங்களும் எல்லா டீச்சர்ஸும் அந்த கண்டென்ட்டை பார்ப்பாங்க. நாட் பி பவர் பாயிண்ட் அனிமேஷன் மட்டும் கிடையாது. யூ கேன் டூ பவர் பாயிண்ட், யூ கேன் டூ ஸ்லைட் ஷோ, எதுவா இருந்தாலும் அந்த ரிசோர்ஸ் இந்த டீச்சிங் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கணும், அந்த டாபிக் ஓரியன்டா இருக்கணும். எக்ஸாக்ட்லி டாபிக், அதுல எதுவும் மாற்றம் வரக்கூடாது. ஸோ UTA பெர்மனன்ட் லிங்க் குரூப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த 32 குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாட்டுல இன் அண்ட் அரௌண்ட் தமிழ்நாடு ஒரு எனி அதர் ஸ்டேட்ஸ்
if you want to organize UTA, you can contact UTA in the group. UTA organizes, there is admins, ஒரு குரூப்ல அட்மின்ஸ் இருக்காங்க. You can contact the admins. சர்டிபிகேட்ஸ் நாங்க சொல்லிட்டோம், May 25க்குள்ள உங்களுடைய மெயிலுக்கு சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். That was the deadline for the assignment. That is tomorrow 19 evening 5 o'clock. இதுதான். And the another thing is that assignment சொல்லிட்டோம், regarding the repository சொல்லிட்டோம். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க. நேஷனல் லெவல்ல உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும், நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஈவினிங் செஷன், ரெக்கார்டட் செஷன் வந்து கண்டிப்பா பிஃபோர் அரௌண்ட் ஒரு 6 or 7க்குள்ள உங்களுக்கு இந்த தமிழ் ரெக்கார்டட் வெர்ஷனும் போட்டுருவோம் நாங்க. நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்சிஆர்டிக்கு கொடுக்குறது வந்து டெட்லைன் எல்லாம் எதுவும் கிடையாது, டெட்லைன் எல்லாம் கிடையாது. நம்ம கொடுக்குற ரிசோர்சஸ் வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆர்கனைசிங் கமிட்டி அதை வச்சு அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. இது பப்ளிஷ் பண்ணலாமா இல்லையான்றது they will decide. NCERT will decide that thing. So thank you. இந்த கண்டிப்பாக எங்களுடைய UTA ஆர்கனைசர்ஸ், UTA ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாருக்குமே நாங்க இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா பிகாஸ் UTA ஆர்கனைசர்ஸ் நைட்டும் பகலுமா இந்த 5 நாளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சது, செகண்ட் ஃபேஸ், இப்போ தேர்ட் ஃபேஸும் உங்களுடைய ஒத்துழைப்போட, ஏன்னா வித்தவுட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நாங்க இந்த ட்ரைனிங் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்க தான் எங்களுடைய எல்லாமே, எங்களுடைய மோட்டிவேஷன், எங்களுடைய எந்தூசியாசம் எல்லாமே நீங்க தான். பிகாஸ் இவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுடைய எந்தூசியாஸ்டிக்கால தான் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல வந்து எங்களுடைய அனைத்து ஆர்கனைசர்ஸ், அனைத்து சாப்டர் ஆர்கனைசர்ஸ், எல்லா UTA எவல்யூஷன் டீம் எல்லாரையுமே இந்த நேரத்தில் தேங்க் பண்றோம். ரிசோர்ஸ் பர்சன்ஸ் தேங்க் பண்ணிக்கிறோம். நிறைய சப்போர்ட்டிவா பேக் சைட்ல நிறைய லேடி டீச்சர்ஸ் எல்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாருக்கும் on behalf of the participants and the UTA, we thank you all. As we are the UTA family, so we thank all the organizers as well as participants. And ஒரே ஒரு திங்க மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் வந்து UTA நீங்க வந்து you can see in the screen, sorry, UTA India Blogspot. இந்த UTA India Blogspotல நீங்க வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இதுல வந்து UTA என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ், யூடியூப் லிங்க்ஸ் எதெல்லாம் கொடுக்குதோ உங்களுக்கு வந்து இமெயில்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி, உங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். தென் அந்த நாளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதுல. ஸோ இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை utaindia.blogspot.com எல்லா யூடியூப் லிங்க்ஸ் எல்லாமே நாங்க இதுல ஷேர் பண்ணிருக்கோம் இதுல. ஸோ இந்த பிளாக் ஸ்பாட்டை நீங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி UTA as that Universal Teachers Academy, we have YouTube also. You can subscribe. நிறைய வீடியோஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த UTA திங் இது. ஸோ ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்றேன் நான் உங்களை. நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ரிகார்டிங் த செஷனை பத்தி ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாட்ல கூட போடலாம், இல்லைன்னா பார்ட்டிசிபென்ட் ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணலாம். நீங்க சாட்ல கூட ஐ கேன் சார் அப்படின்னு சாட்ல போட்டீங்கன்னா கூட நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன். யூ கேன் கிவ் த ஃபீட்பேக். நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஒரு 3-4 பேர். எஸ், ஸ்ரீதேவி மேடம், கேக்குதுங்களா? ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் மேடம், சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். ஐ எம் ஸ்ரீதேவி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் மேத்தமெட்டிக்ஸ், ஈரோட்ல இருக்கேங்க சார். பிஎட் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. சார் செஷன் சார் வெரி யூஸ்ஃபுல், வெரி இன்ஃபர்மேட்டிவ், எக்ஸலண்டா இருந்தது. நாங்க நார்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிபிடி
மேடம் மேடம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நான் எஸ் இருக்குங்களா? எஸ் நீங்க அன்மியூட்ல ஓகே நீங்க சொல்லுங்க. சார் ஆக்சுவலா நாங்க பிபிடி மட்டும் தான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஎட் காலேஜ்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிபிடி மட்டும் நாங்க நார்மலா யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இந்த அனிமேட்டட் பார்க்கும்போது இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன்ஸ் நீங்க யூடியூப் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. டவுட் வரப்பெல்லாம் அதை எடுத்து பார்த்து பண்றதுக்கு. ஆக்சுவலா இந்த லாக்டவுன்ல நிறைய செமினார்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த உங்களோட செமினார்ல. அதுல தமிழ்ல இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கிலீஷ்ல இருக்கிறத விட நம்ம லாங்குவேஜ்ல மதர் டங்ல கேட்கும்போது நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆனிச்சு. வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் சார். கங்க்ராட்ஸ். உங்க டீம் ஃபுல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 சார். எங்க காலேஜ்ல நாங்க ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்றோம், கண்டிப்பா நீங்க வாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். மிதுபாலா மேடம். மிதுபாலா மேடம். எஸ். Hello sir, good evening. எஸ். Sir, session was very nice sir, all the sessions. தேங்க்யூ மேடம். Sir, I need another one help sir. Gaming, how to create gaming. For that if you arrange the session, it will be very useful for us. Sure madam. In further trainings கண்டிப்பா நாங்க இத கன்சிடர் பண்றோம் மேடம். கண்டிப்பா சார். தேங்க்யூ. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கே நான் சொல்லி கொடுத்தேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா அவங்க கத்துக்கிட்டாங்க பசங்களுமே. நீங்க சொன்னதை வச்சு யூடியூப்ல இருக்கிறதே காமிச்சோன்னா அவங்களே நல்லா கிரியேட் பண்ற ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். அதான் இன்னும் இந்த மாதிரி அனிமேஷன்ல இப்போ ஃபேஸ் 3 போட்டிருந்தாங்க சார் இந்த செஷன். ஏற்கனவே ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 செஷன் போயிருக்கா சார்? ஆமாங்க மேடம். அப்படிங்களா? அது கூடிய யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? மேடம் அத எல்லாமே அதான் நான் சொன்னேன் மேடம், utindia.blogspot.com ல எல்லாமே அதுலயே போட்டு. சரிங்க சார். கண்டிப்பா. ஓகே சார். ஃபீட்பேக் வந்து ரொம்ப நைஸ் சார். எனக்கு அதான் எக்ஸலென்ட் அண்ட் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா மேடம். எஸ் சார். குட் ஈவினிங் சார். ஐம் ஃப்ரம் பெங்களூர். பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இங்க. ஆஸ் அ ஃபியூச்சர் டீச்சருக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் 2 அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் as sir said யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க அதே இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆயிக்கிறோன்ற கான்செப்ட் எடுத்துட்டு பண்ணணும். நேத்தெல்லாம் கான்செப்ட் வித்தின் ஷார்ட் பீரியட் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ ஆஸ் அ ஃபியூச்சர் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி லெசன்ஸ் டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு யுவர் ஹோல் டீம் சார். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சுப்பிரமணி சார். சுப்பிரமணி சார். எனிஒன் வேற யாராவது? எஸ் சார் கேக்குங்களா? ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் சார். இது நான் வந்து இப்போ இந்த 3 ஸ்டேஜ்ல கலந்துக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எல்லாமே ஒரு செக்ஷன் விடாம கலந்துட்டு வரேன். அது இல்லாம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் நான் கலந்துக்கிட்டதுனால என் நம்பர் அங்க வந்து ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கு. அதுல வந்து ஸ்டேஜ் நான் கலந்துக்கிறேன். இந்த 3 ஸ்டேஜ்லுமே இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். நான் வந்து ஒரு ஸ்கூலோட ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மிஸ்ஸஸும் டீச்சர், அவங்க சயின்ஸ் டீச்சர் பிடி. ஸோ அவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. எங்க ஹோல் ஃபேமிலியே இதுல வந்து 4 மணி ஆனா கரெக்டா 3:50 உள்ள என்ட்ரு ஆகி
எல்லாமே உள்ள உட்காந்துரும் சார். இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் டு us. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் கூட இந்த கொரோனா டைம்ல சில கொஸ்டின்ஸ்லாம் டைப் பண்ணி இந்த பிபிடி மூலமா அனுப்பிச்சிட்டு அவங்க எல்லாமே கவனிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்லாம் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அதனால இந்த கொரோனா டைம்ல இந்த மாதிரி நீங்க நம்ம டீம் பண்றது, இது உங்க டீம்ல நம்ம டீம் பண்றது வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ அதனால தேங்க்யூ டு யூடிஏ டீம். இது மாதிரி இன்னும் வந்து நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட அல்லது ஒன் ஆர் 2 days கூட நம்ம பண்ணோம்னா இருக்கிற நியூ கண்டென்ட்ல நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு போறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதனால தேங்க்ஸ் டு ஆல் யூடிஏ டீம். இது மாதிரி நம்ம மேலும் இது மாதிரி பண்ணணும். நான் வாலண்டியர்ஸா வர்றதுக்கும் என்னோட விருப்பம் சார். நீங்க போட்டீங்கன்னா நான் வந்து கலந்துக்குவேன். என்னால முடிஞ்ச நானும் யூடிஏக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சங்கீதா மேடம். சங்கீதா மேடம் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? எஸ் மேடம். எஸ். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் தான். நான் ஆனா பிரைமரி கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். இந்த செஷன் வந்து 4 days நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் மட்டும் இல்லாம மத்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க கண்டென்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது பசங்களுக்கு ரொம்பவே இன்டராக்டிவா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி எடுத்த எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ரொம்ப கிளியரா புரிஞ்சுது எனக்கு. எல்லா அசைன்மெண்ட்ஸுமே நான் ஈஸியா சப்மிட் பண்ணிட்டேன். Thank you sir. Thank you for the opportunity. Thank you. Ganesh Kumar sir. Ganesh Kumar sir. Hello sir. Good evening sir. Good evening. Sir, thank you very much. உங்க கிளாஸ் செஷன் வந்து ரொம்ப பிகினர்ஸுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ பெட்டரா அவங்களால கன்வே பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Okay sir. நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் தான், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், பட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். பட் என்னன்னா என்னுடைய 7th standard சன்னும் கூட சேர்த்து அட்டெண்ட் பண்ணா 4 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதும் அவனுடைய ஓன் கிரியேட். நான் எதுவுமே பண்ணல, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் பண்ணேன். அசைன்மெண்ட் எல்லாமே என்னுடைய சன் தான் பண்ணா. தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாத்தையுமே நல்லா பெட்டராவே நீங்க கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிருக்கீங்க. யுவர் கிளாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங். யாருக்குனாலும் ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தமிழ்வாணி மேடம். சார் வணக்கங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். தமிழ்வாணி பிஜி அசிஸ்டன்ட் சார். ஆக்சுவலா கம்ப்யூட்டர் டீச்சர். நான் 2 செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க சார். ஆனா என்ன, எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். பவர் பாயிண்ட்ல இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சார். இப்பதான் சான்ஸ் கிடைச்சது உங்க மூலியமா தான். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். லாஸ்ட் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல இந்த H5P வச்சு யூஸ் பண்றது அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் இந்த டைம் பவர் பாயிண்ட் வச்சு பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அவங்களும் நல்லா இதை வச்சு டெவலப் பண்ணிக்க முடியுங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். சார் கேக்குதுங்களா? ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் தான். நான் பிரைமரி டிபார்ட்மெண்ட்ல தான். தேங்க்யூ. இந்த எந்தூசியாசம் உங்களுடைய இந்த கிரெடிட் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து எடுத்துட்டு வந்து நின்று இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்னுடைய எந்தூசியாசம் இல்லைன்னா நாங்க ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த 8 to 9ல நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அந்த எந்தூசியாசம் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து 3rd phase வரைக்கும் செய்ய முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக 4th phase-உம் we are planning. இந்த குரூப்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக utblogspot.com-ல வந்து உங்களுடைய மெயில வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா அதுல ஷேர் பண்ணுவோம். அதே போல இந்த 32 குரூப்ஸ்ல ஷேர் பண்றோம். இந்த 32 குரூப்ஸ்ல யூடிஏனுடைய பெர்மனன்ட் சாப்டர்ஸ் இருக்கு. லைக் திருவள்ளூர், திருப்பத்தூர், பாண்டிச்சேரி, லைக் சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராம்நாடு, இது போல இருக்கு. இந்த லிங்க்ஸ்ல எல்லாம் கூட நீங்க வந்து பெர்மனண்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கான்ஃபரன்சஸ் எல்லா தகவலும் அதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ள நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. அதே போல உங்களுக்கு 25th உங்களுக்கு சர்டிபிகேட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா சப்மிட் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்கும் வேண்டாம். ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் தான்.
ஸோ அதனால நீங்க வந்து பெர்ஃபெக்டா ஜஸ்ட் கரெக்டா கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸோட நீங்க வந்து டைப் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் ஆல் த யூடி ஆர்கனைசர்ஸ், எல்லா ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ த பார்ட்டிசிபென்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச். அஃபிஷியலா மீட்டிங் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.